கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, உங்கள் அனைவருக்கும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே என் அன்பின் வாழ்த்துக்கள். இன்றைக்கு நம்ம தியானிக்க போகிறதான சங்கீதம் 146வது சங்கீதம். இந்த சங்கீதத்தோட தலைப்பு என்ன வச்சிருக்கேன் அப்படின்னா, மனிதர்கள் மீது நம்பிக்கை வைக்காமல் நித்தியமான தேவன் மீது நம்பிக்கையை வையுங்கள் என்று இந்த சங்கீதத்துல நம்ம பார்க்கிறோம். இதுல பாருங்க, கர்த்தருடைய வார்த்தையில பார்க்கிறோம், நான் உயிரோடு இருக்கும் மட்டும் கர்த்தரை துதிப்பேன், நான் உள்ளளவும் என் தேவனை கீர்த்தனம் பண்ணுவேன் என்று இங்க பார்க்கிறோம். நம்ம ஆண்டவர் நமக்கு கொடுத்ததான அந்த ஆயுசு நாட்கள் முழுவதும் நம்ம யாரை துதிக்கணும் அப்படின்னா, நம்ம கர்த்தரை துதிக்கணும். நிறைய நேரங்கள்ல ஆண்டவர் நமக்கு எத்தனையோ அற்புதங்களை செய்கிறார், நன்மைகளை செய்கிறார். ஆனா அந்த நன்மைகளை செய்யும் போது மட்டும் என்ன பண்றோம்னா, ஆண்டவரை நம்ம துதிக்கிறோம். எல்லா நாளுமே ஆண்டவர் அற்புதம் செய்யறாரு. ஆனா சில நேரங்கள்ல சில சோர்வுகளும் சில பற்றாக்குறைகள் வரும்போது நம்ம ஆண்டவரை துதிக்காம அதற்கு பதிலா நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா, முறுமுறுக்கிறோம். எனக்கு ஆண்டவர் அதை செய்யல இதை செய்யல அப்படின்னு சொல்லி ஆண்டவரை நம்ம துதிக்காம என்ன பண்றோம், அவருடைய நாமத்தை நம்ம மகிமைப்படுத்தாமல் இருக்கிறோம். ஆனா இங்க பார்க்கிறோம், நான் உயிரோடு இருக்க மட்டும் கர்த்தர் நமக்கு கொடுத்த எல்லா ஆயுசு நாட்கள் வரைக்கும் நம்ம கர்த்தரை என்ன பண்ணணும்னா துதிக்கணும். சங்கீதம் 105:33 நம்ம பார்க்கிறோம், நான் உயிரோடு இருக்க மட்டும் என் கர்த்தரை பாடுவேன் அப்படி சொல்லி தாவீது சொல்லுகிறத பார்க்கிறோம். அப்ப நம்ம உயிரோடு இருக்கிற வரைக்கும் கர்த்தரை துதிக்கணும். நம்ம உயிரோடு இருக்கிற வரைக்கும் கர்த்தரை என்ன பண்ணணும்னா பாடணும். ஏன் அப்படின்னா, அதற்கு கீழே உள்ளதான வசனங்கள் சொல்லப்பட்டு இருக்கிறது, பிரபுக்களையும் ரட்சிக்க திராணி இல்லாத மனுபுத்திரனை நம்பாதீங்கள். அப்ப யார நம்பணும் யார நம்ப கூடாது என்று சொல்லிதான் இந்த சங்கீதத்துல பார்க்கிறோம். நம்ம மனிதருக்கு மேல நம்முடைய நம்பிக்கையை வைத்தோமானால் எப்படிப்பட்ட யோசனைகள் கிடைக்கும்னு சொல்லி பார்க்கிறோம். பிரபுக்களையும் ரட்சிக்க திராணி இல்லாத மனுபுத்திரனை நம்பாதீங்க. நம்ம சங்கீதத்துல வாசிக்கிறோம் இல்லையா, மனுஷனை நம்புவதை பார்க்கிலும் பிரபுக்களை நம்புவதை பார்க்கிலும் கர்த்தர் பேரில் பற்றுதலாய் இருப்பதே நலம். அப்போ நம்மளுடைய நம்பிக்கை இன்னைக்கு யார் மேல இருக்கிறது? மனுபுத்திரன் மேல இருக்கிறதா? அவன் ஒண்ணுமே செய்ய முடியாது. அவனுடைய நம்பிக்கை அவன் மேல, நம்ம மனுஷன் மேல நம்பிக்கை வச்சோம் அப்படின்னா வீண் என்று சொல்லி இங்க நம்ம பார்க்கிறோம். மனுபுத்திரனால நம்மளை என்ன பண்ண முடியாது, ரட்சிக்க முடியாது. அவனால ஒண்ணுமே ஆக போறது இல்லை மனுஷனால. அதற்கு பதிலாக நம்ம ஆண்டவர் மேல நம்முடைய நம்பிக்கையை வைத்தோமானால் ஆண்டவர் நமக்கு நிச்சயமாக ஆசீர்வாதத்தை நமக்கு கொடுக்கிற தேவனா இருக்கிறார். ஏன் மனுஷனை நம்பாதீங்க அப்படின்னு சொல்லி அதற்கு கீழே நம்ம பார்க்கிறோம், அவனுடைய ஆவி என்ன பண்ணுமா, பிரியுமா, அவன் தன் மண்ணுக்கு திரும்புவான், அந்நாளிலே அவன் யோசனைகள் அழிந்து போம். அப்ப மனுஷனை நம்பணும் அப்படின்னா அவன் நமக்கு கொடுக்கறதான ஆலோசனைகள் எல்லாமே அழிந்து போகுமா. ஆனா பல நேரங்கள்ல நம்ம என்ன பண்றோம்னா, ஆலோசனைக்காக நம்ம யார்கிட்ட ஓடுறோம், மனுஷனை தேடி ஓடுறோம். எனக்கு அவன் நல்ல ஆலோசனை கொடுத்துருவான் அப்படின்னு சொல்லி ஓடுறான். ஆனா அந்த ஆலோசனைகள் எல்லாமே போயிருமா. ஏன் அப்படின்னா அவன் மண்ணுக்கு திரும்புவான், அவன் இறந்துருவான், அவன் செத்து போயிருவான் அப்படின்னு சொல்லிட்டு இங்க பார்க்கிறோம். அப்போ நம்ம ஆலோசனைகளை கேட்க வேண்டியதான ஒரே இடம் எது அப்படின்னா, கர்த்தருடைய பாதம் தான், கர்த்தருடைய சமூகம் தான். அவருடைய சமூகத்துல உட்கார்ந்து நம்ம என்ன பண்ணுங்க, ஆலோசனைகளை கேளுங்க. ஆண்டவரே, உங்க மேல நம்பிக்கையா இருக்கேன்ப்பா, எனக்கு ஆலோசனையை கொடுங்க என்று சொல்லி நம்ம அவர் மேல நம்பிக்கை வைக்கும் போது கர்த்தர் நமக்கு நல்ல ஆலோசனைகளை தருகிறவராய் இருக்கிறார். நிறைய வசனங்கள்ல பார்க்கிறோம், மனிதர்கள் யாருன்னா நிலையற்றவர்கள். அதுதான் இங்க போடப்பட்டிருக்கிறது. நீ மனிதனை நம்புனே அப்படின்னா அவன் நிலையற்றவன், அவன் அழிந்து போவான். அதற்கு பதிலாக நம் கர்த்தரை மாத்திரம் நம்புவோமானால் நம் நிச்சயமாக ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாய் இருக்கிறோம். அது கீழே பாருங்க, யாக்கோபின் தேவனை தன் துணையாக கொண்டிருந்து தன் தேவனாகிய கர்த்தர் மேல் நம்பிக்கை வைக்கிறவன் பாக்கியவான். அப்ப மனுஷன் மேல நீ நம்பிக்கை வைத்த அப்படின்னா என்ன ஆகும்? ஆனா அதற்கு பதிலாக நம்ம ஆண்டவர் மேல நம்பிக்கை வைக்கும் போது நம்ம பாக்கியவான்களா இருப்போம். ஏன் அவரை நம்பணும் அப்படின்னா, அவர் வானத்தையும் பூமியையும் படைத்தவர். அடுத்து பார்க்கிறோம், கர்த்தர் என்றென்றைக்கும் உண்மையை காக்கிறவர். அவர் ஒடுக்கப்பட்டவர்களுக்கு நியாயம் செய்கிறார், பசியா இருக்கிறவர்களுக்கு ஆகாரம் கொடுக்கிறார், கட்டுண்டவர்களை கர்த்தர் விடுதலையாக்குகிறார், குருடரின் கண்களை கர்த்தர் திறக்கிறவர், மடங்கடிக்கப்பட்டவர்களை கர்த்தர் தூக்கி விடுகிறார், நீதிமான்களை கர்த்தர் சிநேகிக்கிறார். அடுத்து பாருங்க, பரதேசிகளை கர்த்தர் காப்பாற்றுவார், அவர் திக்கற்ற பிள்ளையையும் விதவையையும் ஆதரிக்கிறார் என்று பார்க்கிறோம். அப்ப இத்தனை வசனங்களை நம்ம பார்க்கிறோம். இதெல்லாம் கர்த்தரை நம்பும் பொழுது கர்த்தர் நமக்கு கொடுக்கிறதான ஆசீர்வாதங்கள்.
நாம மனிதனை நம்பணும் அப்படின்னு அவனால ஒரு பிரயோஜனமே இல்லை. ஆனா கர்த்தரை நாம் நம்பும் பொழுது கர்த்தர் எத்தனை ஆசீர்வாதங்களை நமக்கு கொடுக்கிறார் பாருங்க. குருடரின் கண்களை கர்த்தர் திறக்கிறவரா. அடுத்து பாருங்க, பரதேசிகளை கர்த்தர் காப்பாற்றுகிறவர். நம்ம எல்லாம் இந்த உலகத்துல பரதேசிகள் தான். நிறைய பேர் சொல்லுவாங்க, என்ன சிஸ்டர் என்னை பரதேசின்னு நீங்க சொல்லிட்டீங்களே அப்படின்னு. ஆனா ஆண்டோடைய வார்த்தை சொல்லுகிறது, நம்ம எல்லாம் பரதேசிகள் தான். அந்த பரதேசிகளை கர்த்தர் காப்பாற்றுவார். இந்த உலகத்துல யாருமே இல்லாம தான் நம்ம வந்தோம். இந்த உலகத்துல நமக்கு யாருமே இல்லை அப்படிங்கிற சூழ்நிலையில தான் நம்ம இருக்கிறோம். ஆனா கர்த்தர் சொல்றாரு, நான் உன்னை காப்பாற்றுவேன் அப்படின்னு. அடுத்து பாருங்க, அவர் திக்கற்ற பிள்ளையையும் விதவையும் ஆதரிக்கிறார். திக்கற்ற பிள்ளைகளுக்கு சகாயர் யார் அப்படின்னா நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மட்டும்தான். நம்மெல்லாம் திக்கற்றவர்கள், அந்த உலகத்துல யாருமே இல்லாதவர்கள் தான். நம்மளாம் ஆண்டவர் என்ன பண்ண, சகாயராய் கூட இருந்து கர்த்தர் நம்மளை வழி நடத்துகிறவராய் இருக்கிறார். அப்ப இந்த சங்கீதத்துல பாருங்க, நம்முடைய ஆண்டவர் ஒவ்வொரு நாளும் காப்பாற்றுகிற தேவனாய் இருக்கிறார். நிறைய வசனங்களை பார்க்கிறோம். சங்கீதம் 145:20 பார்க்கிறோம், கர்த்தர் தம்மில் அன்பு கூறுகிற யாவரையும் காப்பாற்றுகிற தேவனாய் இருக்கிறார். நம்ம ஆண்டவரிடத்துல அன்பு கூறணும் அப்படின்னா ஆண்டவர் நம்மளை காப்பாற்றுவார். நம்மளை போக்கில் வார்த்தையில கர்த்தர் காப்பாற்றுவார். பயங்கரமான சூழ்நிலையில, மோசமான சூழ்நிலையில ஆண்டவர் நம்மளை காப்பாற்றுகிறவராய் இருக்கிறார். அதே மாதிரி நீதிமொழிகள் 2:8 நம்ம பார்க்கிறோம், நம்முடைய பரிசுத்தவான்களின் பாதையை காப்பாற்றுகிறவராம். நம்முடைய பாதைகளை அவர் காப்பாற்றுவார். நம்ம எங்கெல்லாம் போறோமோ, நம்ம எங்கெல்லாம் நடக்கிறோமோ, நம்முடைய பாதைகளை கர்த்தர் காப்பாற்றுவார். ஏன் அப்படின்னா நீதிமானா நம்ம இருக்கிறதுனால நம்ம எங்கெல்லாம் அடி எடுத்து வைக்கிறோமோ, நம்ம போகக்கூடியதான எல்லா நேரத்திலையும் கர்த்தர் நம்மை காப்பாற்றுவார். அதற்கு நம்ம யாரை நம்பணும் அப்படின்னா மனுஷன் மேல நம்ம நம்பிக்கை வைக்காம கர்த்தர் மேல நம்முடைய நம்பிக்கையை வைத்தோமானால் கர்த்தர் இந்த ஆசீர்வாதங்களை எல்லாம் கொடுத்து நம்மளை ஆசீர்வதித்து நம்மளை ஒவ்வொரு நாளும் காப்பாற்றி நம்மளை போஷித்து நம்மளுக்கு ஆகாரம் கொடுத்து நம்முடைய சரீரத்துல நல்ல சுகத்தை கொடுத்து நம்மளை ஆதரிக்கிற தேவனாய் இருக்கிறார். அடுத்து பாருங்க, கர்த்தர் சதா காலங்களிலும் அரசாளுகிறார். சியோனை உன் தேவனை தலைமுறை தலைமுறையாகவும் ராஜரீகம் பண்ணுகிறார். அல்லேலூயா என்று பார்க்கிறோம். இது ஒரு துதியின் சங்கீதம். இந்த துதியின் சங்கீதத்தை ஒவ்வொரு நாளும் நம்ம வாயில அறிக்கையிட்டு ஆண்டவரே இந்த நன்மைகளா நீங்க எனக்கு செய்யுங்க என்று சொல்லி அவருடைய நாமத்தை துதிப்போம். கர்த்தர் இந்த வசனங்கள் மூலமாக நம்ம ஒவ்வொருத்தரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. நமது நியூ கவர்னன்ஸ் ஸ்டோன் மினிஸ்ட்ரி சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. அப்படியே பக்கத்துல இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல்ன்ற ஆப்ஷனை கொடுத்துக்கோங்க. அப்பதான் நாம போடக்கூடியதான வீடியோஸ் எல்லாமே டெய்லி உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல வரும். God bless you.